நாளை இந்நேரத்திற்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவனின் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாகி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டார் ஆண்டவர். நம்ம வாஞ்ச விருப்பமெல்லாம் இப்படி தான் இருக்கணும். நம்ம அதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தாலும் கூட நம்ம விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். வெளிப்படுத்துகிறாரு, இப்படி இப்படி நாளைக்கு ஒரு காரியம் நடக்கும், இப்படி இப்படி அவர் இந்த காரியமாக வராரு, நீ இந்த காரியமாக என்ன செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதே போல் எல்லாம் என்ன செஞ்சு நடந்துச்சு. இந்த சாமுவேல் இப்படி எப்படி மாறினார், சாமுவேல் இப்படி எப்படி மாறக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லி படிக்கும்போது அந்த சாமுவேலுடைய பெற்றோருடைய வளர்ப்பு. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அந்நாளுடைய ஜெபத்தை பற்றி படிக்கிறோம். 10வது 11வது வசனம். அவள் போய் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு அடியாளை மறவாமல் நினைத்தருளி அடியாளுக்கு ஆண்கள் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணார். பொருத்தனை பண்ணின பெற்றோர். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி கொடுத்து அவர் அவர் சொல்லுகிற காரியம் தப்பாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லி எப்படி முடிஞ்சுன்னு சொன்னால், சாமுவேலை வளர்த்த வளர்ப்பு. சாமுவேலுடைய பெற்றோர் எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னால், ஜெபத்தோடு வளர்க்குறாங்க, அர்ப்பணிப்போடு வளர்க்குறாங்க, ஆவிக்குரிய பெற்றோராக மாறினாங்க. ஒருவேளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தாலும் கட்டாயம் ஏற்ற வேளையில் என்ன செய்யும், ஜெபம் கேட்கப்பட்டு என்ன காரியத்தை நம்ம ஜெபத்தில் கேட்டோமோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அது சாமுவேலை பற்றி விதமான ஒரு வார்த்தையை அந்த வேலைக்காரன் சொல்வதற்கு காரணம் சாமுவேலுடைய பெற்றோருடைய ஆவிக்குரிய வளர்ப்பு. ஆவிக்குரிய வளர்ப்பு. நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக பதில் கிடைக்கும், நிச்சயமாக பதில் கிடைக்கும். நம்ம பிள்ளைகளை ஆண்டு ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார், வழி நடத்துவார். 2வதாக வாசிக்கும்போது அந்த 1 சாமுவேலின்